விஐடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அவர்களால் நடத்தப்பட்ட முதல் கள போராட்டத்தை பத்தியும், பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களால் தொடங்கப்பட்ட புதிய அமைப்பை பத்தியும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மத்திய உச்ச நீதிபதி என்ன பண்ணாரு அப்படின்னா, வேலை இல்லாம சுத்துற இளைஞர்கள் எல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு இளைஞரால் தொடங்கப்பட்ட ஒரு ஆன்லைன்ல தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. இது ஒரு விளையாட்டா கூட தொடங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க இளைஞர்கள்லாம் ஒண்ணு சேர்றோம், கரப்பாம்பூச்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த நாட்டை என்ன மாதிரி மாத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா தொடங்கின கட்சி கிட்டத்தட்ட 22 மில்லியன் இன்னைக்கு ஃபாலோவர்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய கட்சியா மாறி நிக்குது. இவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்திருக்காங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில உள்ள ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஏரியால வச்சு நடத்திருக்காங்க. அது எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு நடத்திருக்காங்க அப்படின்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன் வைக்கிறாங்க. எதனால அவரை வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மே மாசம் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வுல கொஸ்டின் லீக் ஆயிருக்கு. அந்த கொஸ்டின் லீக் ஆனனால நம்ம மாணவர்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியையும் முன் வச்சு இந்த மாதிரி பல கோரிக்கைகளை முன் வச்சும் இவங்க இந்த போராட்டத்தை நடத்திருக்காங்க. ஏன் அவங்க பதவி விலகிறதுனால எதனா மாறப்போதா, ஏன் வந்து அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை நடத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ரெடி பண்ண அந்த டீமுக்கு தெரியாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா? அப்போ அதுக்கு பொறுப்பா இருக்கிறது இந்த கல்வித்துறை அமைச்சர் தானே. அப்போ அவங்க கண்டிப்பா பதவி விலகணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா முன் வச்சிருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நிறுவனரான அபிஜித் தீப்கே அவங்க வந்து அமெரிக்கால தான் இருந்தாங்க. நேத்திக்கு காலையில தான் அவங்க வந்து விமானத்துல வந்து இறங்கினாங்க. அந்த நிலைமையில ஏர்போர்ட்லயே போய் திரளான இளைஞர்கள் கூட்டம் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு தயாரான நிலையில இருந்தாங்க. அவங்க வந்து இந்த போராட்டத்துக்கு முன்னதாகவே பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பர்மிஷன் வாங்கிட்டு ரொம்ப ப்ராப்பரா இந்த போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு இதை நடத்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்த இந்த போராட்டம் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4:30யோட முடிஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியான நிலைமையிலையும் இந்த போராட்டம் நடந்ததா சொல்லப்படுது. அடுத்ததா இன்னைக்கு எல்லாராலையும் பரபரப்பா பேசப்படுற நியூஸ் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள், அதாவது பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரும் முக்கியமான தலைவருமான அண்ணாமலை அவர்களால் தொடங்கப்பட்ட புதிய இயக்கம், அதை பத்தி தான் பேச போறோம். அந்த இயக்கத்துல அவங்க வைக்கிற முக்கிய கோரிக்கை என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா தரப்பு மக்களுமே, அதாவது ஏழை எளிய மக்களுமே அரசியல்ல பங்கேற்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையா அண்ணாமலை அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயக்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு ஆன்லைன்ல ஒரு வீடியோ ஒண்ணு விட்டுருக்காங்க. அந்த வீடியோல அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, முட்டாள்தனமான அரசியல்ல இருந்து வெளியில வாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு டெவலப் பண்றதுக்காக ஆன்லைன்ல ஒரு பேஜ் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது அந்த பேஜ்ல 10 மணி நேரத்துல 10 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. இன்னுமே அதுல சேர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு வினாடியுமே யாரோ ஒரு ஆள் வந்து அதுல உறுப்பினரா சேர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த இயக்கம் வந்து நாளுக்கு நாள் நல்ல டெவலப்மெண்ட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து வர்ற பொது தேர்தலில் கண்டிப்பா அந்த இயக்கம் வந்து போட்டியிடும், அரசியல் கட்சியா மாற்றப்பட்டு அது போட்டியிடும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற வீடியோக்கள் பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். விஐடி டாக்ஸ்.